எந்த ஒரு தாயிடம் தன் குழந்தைகளுடைய அன்பு மற்றும் ஆதரவு இருக்கிறதோ, பிறகு இந்த பிரபஞ்சத்தின் எந்த சக்தியும் அவளை பலகீனமாக்கி விடாது. இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. துர்கமாசுரனின் கோபத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்தை காக்க வேண்டும். பார்வதி தேவியின் இந்த அவதாரம் சாக்கம்பரி தேவி என்ற பெயரால் அழைக்கப்படும். சாக்கம்பரி தேவி அவர் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்கள், மரம், செடிகள் அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குவார். இல்லை, இது சாத்தியமில்லை. இதுவரை இந்த பிரபஞ்சத்தை பல துன்பங்களில் இருந்து காத்திருக்கலாம், ஆனால் என்னிடமிருந்து உன்னை கூட உன்னால் காப்பாற்றிக் கொள்ள இயலாது. எச்சரிக்கின்றேன் துர்கமாசுரா, இப்பொழுதும் இந்த உலகை ஆளும் அந்த மகா காளியையே தோற்கடித்து விடலாம் என்று எண்ணுகிறாயா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம் மட்டுமே உள்ளது, அது மகா காளியின் அழிவாகும். என்னை இந்த லட்சியத்திலிருந்து யாராலும் மாற்ற இயலாது. இந்த பிரபஞ்சத்தில் எப்பொழுதெல்லாம் பஞ்சம் ஏற்படுகிறதோ, நீரின்றி வாடுகிறதோ, அப்பொழுதெல்லாம் தங்களின் இந்த வடிவமானது இந்த பிரபஞ்சத்தை காக்கும். துர்கமாசுரன் சிவனையும் சக்தியையும் பிரிக்க எண்ணி செய்த பல முயற்சிகளுக்கும் பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு அன்னம் மற்றும் நீரை அளித்து காத்தமைக்கு நன்றி தேவி. இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. இந்த பிரச்சனைகளை உருவாக்கியவனை தண்டித்தே ஆக வேண்டும். துர்கமாசுரா, துர்கமாசுரா, துர்கமாசுரா. காலம் நெருங்கிவிட்டது. துர்கமாசுரனுக்கு அவனது கர்ம பலன் அளிக்கப்பட வேண்டும். கைலாயநாதர் மீண்டும் கைலாயம் திரும்ப வேண்டும். நானும் தங்களோடு வருகிறேன் தாயே. என்னை தூய்மைப்படுத்தும் அந்த யாகத்திலிருந்தே இது துவங்கி உள்ளது தாயே. இல்லை மகனே, நான் அங்கு தனியாகத்தான் சென்றாக வேண்டும். நான் அங்கு யுத்தம் புரிய அல்ல, மாறாக எனது கணவர், எனது சுயத்தின் அங்கத்தை மீட்கப் போகிறேன். இப்பொழுதும் துர்கமாசுரன் அவனது தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இது நிச்சயமாக அவனது அழிவின் ஆரம்பமாக இருக்கும். எங்கு செல்கிறீர்கள் மகாதேவா? மறந்து விட்டீர்களா? தாங்கள் எனது வாயிற்காவலனாவீர். இப்படி தங்கள் செயலை விட்டு செல்ல இயலாது. நான் வாயிற்காவலன் அல்லவா? எனவேதான் கதவை நோக்கிச் செல்கிறேன். உன்னை சந்திக்க ஒருவர் வருகிறார், அவரை வரவேற்கச் செல்கிறேன். மகாசுரன் ரூருவின் புதல்வன் துர்கமாசுரன் தனது தந்தையின் மரணத்திற்கு நிச்சயமாக பழிவாங்குவார். தாங்கள் ஒன்றை மட்டும் நன்றாக அறிவீர்கள் சனத்குமார், துர்கமாசுரனுக்கு எந்த வழியும் தடையல்ல, அவன் எங்கும் நுழைவான். இந்த யாகத்தை நடத்தி தந்ததற்கு நாங்கள் உங்களிடம் ஒரே ஒரு தட்சணையை கேட்கின்றோம். மகாதேவரை அழியுங்கள். மகாதேவா, இந்த நொடியிலிருந்து தாங்கள் என் வாயிற்காவலனாக பணியாற்ற வேண்டும். துர்கமாசுரா! வா மகாகாளி, உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன்.
மகாகாளி அத்தனை எளிதில் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. செல்லுங்கள், வாயில் கதவை மூடுங்கள். மகாகாளி எந்த நிலையிலும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. ஒருவேளை இங்கு நுழைந்து விட்டாலும் மேலும் தடைகளை ஏற்படுத்துங்கள். செல்லுங்கள். துர்கமாசுரா, வந்திருப்பது மகாகாளி. காலத்தை கடந்தும் அவளால் காண இயலும். அவளுக்கு எவ்விடமும் ஒரு தடையாக இருக்காது. நீ ஏற்படுத்தியிருக்கும் இந்த தடைகள், அடைக்கப்பட்டிருக்கும் இந்த கதவு, அவள் இங்கு நுழைவதை எவ்வகையிலும் தடுக்க இயலாது. நன்றாக பார் துர்கமாசுரா, மகாகாளி ஏற்கனவே இங்கு நுழைந்திருக்கப் போகிறாள். மகாகாளியை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீ கைவிடவில்லை என்றால் விளையும் யுத்தத்தின் முடிவுகளைக் கண்டு நீ வேதனை அடைவாய். நானா? மகாதேவா. கௌரி, துர்கமாசுரா, நீ இந்த மகாகாளியை வீணாக தாக்குவதற்கு முன்பாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். துர்கமாசுரா, நான் உன்னுடன் இங்கு யுத்தம் புரிய வரவில்லை. பிறகு எதற்காக வந்துள்ளீர் தேவி? வேறு ஒரு முக்கியமான காரணத்திற்காக நான் இங்கு வந்துள்ளேன். நான் கூறப்போகும் செய்தியை கவனமாக கேள். நான் இங்கு உனக்கு முக்தி அளிப்பதற்காக வந்திருக்கிறேன். நீ மோட்சத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உன்னுடைய பாவங்களிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன். நீ இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் உடலில் இருக்கும் உயிருக்கு உன்னிடம் இருந்து விடுதலை அளிப்பேன். நீ மோட்சத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் மரணத்தை ஏற்றுக்கொள்ளலாம். தாங்கள் ஒரு செய்தியை கூறியுள்ளீர்கள். இப்பொழுது நான் ஒரு செய்தியை கூறுகிறேன். மகாதேவர் இந்த துர்கமாசுரனை விட்டு எங்கும் செல்லப் போவதில்லை. ஆனால் தங்கள் கணவர் தங்களுடன் இருக்க விரும்பினால் இங்கு தாங்களும் என் கைதியாக இருக்க வேண்டும்.